வரவும் போறவன்லாம் திமுகவை விமர்சிக்கிறான். குழந்தை விஜய் நீ எல்லாம் ஒரு போட்டியா எங்களுக்கு அதோட போயிடும் அவர் வேலை அவ்வளவுதான். அரசியல் பத்தி என்னங்க தெரியும் அவருக்கு? இவரு இன்னைக்கு வந்து இதோ அண்ணன்றாருப்பா, இத்தனை வருஷம் நடிச்சிட்டு தானே இருந்தாரு. கத்துக்குட்டி நீ. இது சூரியன். சில நாய்கள் குறைக்கிறதுனால அந்த நாய்கள் சூரியனுக்கு ஒப்பாக முடியவே முடியாது. நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து பிஜேபியினுடைய கைக்கூலியாக அவர்களால் கீழ்தளத்திலே இறக்கிவிடப்பட்ட குழந்தை விஜய் எங்களுடைய தலைவரை எதிர்க்க வருகின்றாராம். நீ எல்லாம் ஒரு போட்டியா எங்களுக்கு? உன்னை மாதிரி எவ்வளவு பேரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தலைவருடைய தலைமைக்கு நீ எந்த விதத்தில் இணையாவாய்? நீ ஒரு கத்துக்குட்டி. உன்னுடைய மேடையிலே பேசுவதற்காகவே நீ டப்பிங், அதாவது வசனத்தை எழுதி வைத்துக் கொண்டு பேசுவதை போல மேடையிலே பேசுகின்றாய். அது கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. எங்க தொழில அவர் வரவே முடியாது, வேலைக்கே ஆகாது. அவர் திரும்பி அந்த வழியே போக வேண்டியதா. அவரு சினிமாவில் நடிக்கிறார், அதோட போயிடும் அவர் வேலை அவ்வளவுதான். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏங்க அவரு வந்து சினிமா நடிச்சுன்னுக்கிறாரு. இதை வந்தோம் சினிமால நடிச்சோம். அத மாதிரி அரசியல் பத்தி என்னங்க தெரியும் அவருக்கு? எங்க பொதுமக்களோட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இத்தனை வருஷம் எங்கங்க போனாரு அவரு? இவ்வளவு கஷ்டப்படும் போது எங்க போனாரு? நாங்க வறுமையா இருக்கும் போது எங்க போனாரு? எங்களுக்கு ஒரு தேவைகளை போய் எங்க போனாரு? இப்ப வந்துட்டு நான் தாவைக்கா தலைவர்னா நீ தலைவர் சொன்னா நாங்க ஏத்துப்போமா? பொம்பளைங்க ஏத்துக்க மாட்டோங்க. நாங்க பொம்பளைங்க என்ன சொல்றோமோ அதை தான் ஏன் வீட்டு ஆம்பளைங்க கேட்பாங்க. அப்புறம் எப்படிங்க அவருக்கு ஓட்டு விடும்? அவர் வந்துருவாரா? அவர் வர முடியாது. சோறுன்னு சொன்னா வந்துருமா? செஞ்சு வச்சாதான் தட்டுல சாப்பாடு வரும். நான் சாப்பாடு கொடுக்குறேன். அண்ணன் போட்டவர் என் தளபதி, அதனால அவர் தான் வருவாரு. இவர் வர சான்ஸ் இல்ல, சான்ஸ் ரொம்ப கம்மி. விஜய் வந்து இத்தனை வருஷமா நடிச்சிட்டு தான்ப்பா இருந்தாரு. இப்ப 2 வருஷமா வந்து அவர் மட்டும் என்ன பண்ணாரு? அவர் ஒன்றும் பண்ணல. இத்தனை வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மக்களுக்கு எல்லார் வீட்லேயும் தெரியும் எவ்வளோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பஸ் ஆகட்டும், ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காங்க மகளிருக்காக, எல்லாமே நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனால நாங்கள் அது ரொம்ப பெருமையாக எடுத்துப்போம். ஏன் யாருமே அரசியலில் இந்த நடிகருக்குன்னு வந்துடுறாங்க, ஆனால் வந்து என்ன பண்ணாங்க? என்ன ஹெல்ப் பண்ணாங்க? ஒன்று சொல்லுங்கள். எதுவுமே பண்ணலை. ஒன்லி வராங்க, ஷோ பண்ணிட்டு போகிற மாதிரி போகிறாங்களா கண்டி? அதனால ஒரு யூஸும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நல்லா தமிழ் நாட்டில் மகளிர்கிட்ட கேட்டு பாருங்க, படமாக பார்க்கலாம் வருது. அவ்வளோதான், படமாக பார்த்துக்கலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் யாரை விமர்சிக்கிறாருங்கிறத யோசிச்சு பேசணும். எல்லாருமே வரவும் போறவன்லாம் திமுகவை தான் விமர்சிக்கிறான். திமுகவை விமர்சித்து தான் எம்ஜிஆர் வளர்ந்தாரு, திமுக விமர்சித்து தான் ஜெயலலிதா வளர்ந்தாங்க. இவர் வந்து தான் வளரலான்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆருக்கு இருக்கிற வரலாறு வேற, இவருக்கு இருக்கக்கூடிய வரலாறு வேற. இவர் ஆஃப்டர் ஒரு சாதாரண நடிகர். பிளாக்ல வந்து டிக்கெட் விற்று அதில் வந்து 2400 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவர் இவர் வந்து ஊழலை பற்றி பேசுகிறாரு. மும்மொழினா என்னென்னே தெரியாமல் பேசுகிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்கேஜி யூகேஜி பசங்களை போல சண்டை போடுறாங்கன்னு ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு பேசுகிறாரு. இது எல்கேஜி யூகேஜி சண்டையா? மும்மொழிங்கிறது வந்து அவங்க இந்தியை திணிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. நம்மளுடைய கொள்கை அண்ணாவினுடைய கொள்கை. அவன் அண்ணாவை பற்றி பேசுகிறான். அண்ணாவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். அப்போ இருமொழி கொள்கை இருக்கையில் அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறத போயிட்டு சண்டை ஓடுறேன்னு சொல்கிறான். எல்கேஜி யூகேஜி சண்டை ஓடுறேன்னு ஒரு தலைவர் சொல்கிறான். அப்போ தகுதி இல்லாதவன் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கான்றதான் பொருளை தவிர, நீங்கள் வந்து இது திமுக பொறுத்தவரை இது சூரியன். சில நாய்கள் குறைக்கிறதுனால அந்த நாய்கள் சூரியனுக்கு ஒப்பாக முடியவே முடியாது. திமுக வந்து சாதாரண இயக்கம் கிடையாது, சாமானியர்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம். திமுக பொறுத்தவரையில் தேர்தலுக்காக தோன்றிய இயக்கமே கிடையாது. அது சமுதாயத்தை உயர்த்துவதற்காக தோன்றிய இயக்கம், சாதியை ஒழிப்பதற்காக தோன்றிய இயக்கம், சமூக நீதியை அனைவருக்கும் கிடைக்க செய்வதற்காக தோன்றிய இயக்கம் திமுக. இந்த வெட்டுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணாக்க நாங்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு எங்கள் முதலமைச்சர் தளபதியார் சொன்னதை போல எங்களுக்கு வேலை நிறையா இருக்கு. நேற்று பேஞ்ச மழையில் வளர்ந்த காலம் அது எப்படி இருக்கும்? திடீர்னு காணாத போயிடும். அதேமாரி அது போகிறது தான் அது காலம். காணல் நீர் இங்கேருந்து பார்க்குறப்ப அங்கே தண்ணி வர்ற மாதிரி தெரியும், ஆனால் கிட்ட போனால் அது குடிக்க போகுது. அது மாதிரி தான் விஜய். சரிங்களா? அதான் விஜய். வேற என்ன? எப்படி போட்டியாக இருக்கும்? எங்கள் அண்ணன் பிகேஎஸ்க்கு, எங்கள் பகுதிசாலை வேலுக்கே போட்டி இல்லையா? ஆப்ரேட்டிவ் பிகேஎஸ் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலர் நிற்க சொல்லுங்கள். அவரை அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன் பிகேஎஸ் கூட வேணாம். எங்கள் எழும்பூர் வடக்கு பகுதி இருக்காருல்ல, வேலு, அவர்கிட்ட போட்டி போட்டு அப்புறம் வர சொல்லுங்கள்.
இல்லை வேணாம் விட எங்கள் தொகுதியில் எங்களே இவரே எதிர்த்து நிற்க சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்குவோம். ஏங்க தளபதிக்கிட்ட வரைக்கும் போகிறீங்க? இல்லை எங்கள் தளபதிக்கு ஏன் போகிறீங்க? கீழ் லெவலில் முதல்ல எங்ககிட்ட யாருன்னா மோதி பார்க்க சொல்லுங்கள், அப்புறம் பார்ப்போம். இப்போ சினிமாவில் வந்து பணம் கோடி வாங்கிக்கின்னு வசனம் பேசுகிறேன், இதெல்லாம் வந்து அரசியல் ஈடுபடுமா? 2.5 ஹவரில் ஒரு சின்ன வந்து ஐஎஸ் ஐபிஎஸ் சினிமாவுக்கு ஒபாமா ஆகிடலாம், இல்லை ஒரு பிரதமர் ஆகிடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் முடியுமா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதானே 30 வருஷமா ஓட்டு போட்டுனுக்கிறாரு. யாருக்கு ஓட்டு போட்டார் சொல்லுங்களேன். இப்போ வந்து இவர் வந்து தான் தமிழ்நாட்டை சீர்திருத்த போறேன்னு சொல்றாரு. இப்போ இந்த 50 வருஷமா வாழ்ந்துக்கிறாரு. தமிழ்நாடு எப்படி இருந்தது இவரால்? இவர் எங்கே போயிருந்தாரு? நடிகர் என்ற போர்வையில் நடிச்சுனே இருந்தா இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு. அதாவது 1967 77ன்றாரு. 1967 அண்ணா கட்சி உருவாக்கி 8 கட்சி கூட்டணியோட ஆட்சியை பிடிச்சாரு, எல்லாரும் பங்குன்னு சொன்னார். அதுக்கடுத்து எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்து அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை அவரோட 182 எம்எல்ஏ 71 கலைஞர் ஜெயிச்சாரு. அதுக்கடுத்து 77 நடந்த தேர்தலில் 48 திமுக 134 எம்ஜிஆர் அண்ணா திமுக வந்துச்சு. அப்படியே பிரிஞ்சுது அந்த எம்எல்ஏ. அது போல கட்சி விட்டு பிரிஞ்சதுனால எம்ஜிஆர் மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வர போல வந்து இவர் எங்க இருந்தார் இவ்வளவு நாளா? இவருக்கு அது தகுதியே கிடையாது. இவர் எப்படி திமுக பத்தி பேச இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இதெல்லாம் பாயாசம் பாசிசன்ற இதெல்லாம் என்ன அரசியல் பேசுறவா? அதான் கத்துக்குட்டி, நீ அரசியல் எப்படின்றது தெரியாதுன்றனால தான் இது போலாம் வளர்ற கத்துக்குட்டி, அரசியல் கத்துக்குட்டி நீ. இனிமே நாங்களா சொல்லித்தரோம் உனக்கு அரசியல் எப்படி பேசணும்னு. நாங்கள் சொல்லக்கூடாது. அம்மா என்றால் ஜெயலலிதாவை குறிக்கும், ஐயா என்றால் கலைஞர் அவர்களை குறிக்கும், அப்பா என்றால் இன்றைய தினம் தளபதி அவர்களை குறிக்கின்றது. அண்ணா என்ற சொல்லுக்கு எங்கள் உதயநிதி தான் பொருத்தமே தவிர உன்னை போன்ற பிஜேபியுடைய கைகூலிகள் எந்த விதத்திலும் பொருந்த மாட்டீர்கள். நீ ஜால்ரா அடிப்பதற்கென்று தமிழக அரசியலே இறக்கிவிடப்பட்டிருக்கின்றாய். சீமானுடைய முகத்திரை எவ்வாறு கிழிக்கப்பட்டு வருகின்றதோ மிக விரைவிலே உன்னுடைய முகம் கிழிக்கப்பட்டு வரும். நீ யார், உன்னுடைய இறக்கிவிட்டவர்கள் யார் என்பது விரைவில் மக்களிடத்திலே அம்பலத்திலே வரும். எங்க உதயநிதி தான் அண்ணன் எங்களுக்கு. இதுல என்னங்க சார் சந்தேகம்? எல்லாம் அந்த தமிழ்நாட்டு எல்லாருக்கும் நான் சொல்றேன், எங்க உதயநிதி தான் அண்ணன். எங்க தளபதி தான் எங்களுக்கு அப்பா இல்ல சார், அவர் அம்மா சார். அவர் அம்மா. நாங்க ஒரு குரல் கொடுத்தனா இப்ப ஒரு லேடிஸ் இந்த மைக்க புடிச்சு பேசுறாங்கன்னா இவ்வளவு காலம் பேசுனாங்களா? இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா யார் சார் காரணம்? எங்க தளபதி கொடுத்த தைரியம். பொம்பளைங்க தைரியமா இருக்கணும், பொம்பளை பசங்க தைரியமா இருக்கணும்னு அவர் கொடுத்த தைரியத்துல தான் இந்த மைக்க புடிச்சு பேசுறேன். நான் வீட்டோட இருந்த பொண்ணு சார். இன்னைக்கு இவ்வளவு தொலைவு வரேன், இவ்வளவு ஒரு தைரியமா வரேன்னா யார் காரணம்? என் தளபதி ஐயா தான் காரணம். அவர் அப்பாவா பாக்குறோம், இவரை உதயநிதி அண்ணான்னு கூப்பிடுறதுல தப்பு கிடையாதுப்பா. இவர் இன்னைக்கு வந்து இதோ அண்ணன்றாருப்பா. இத்தனை வருஷம் நடிச்சிட்டு தானே இருந்தாரு. ஏன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மகள் இருக்கு, ஒரு மக்களுக்கு எதனா ஒன்று செஞ்சிருக்காரா? இப்போ நீ வந்து அண்ணா நீனா ஏத்துப்பாங்களா? கொஞ்சமாவது நியாயமா இருக்கணும் இல்லையா? அதுதான் ஒன்று. அவர் வர்றதுக்கே சான்ஸ் இல்லப்பா. அவர் ஷோவோட போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்பான்னு நாங்க சொல்லல, அந்த நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பெற்றுக்கொண்ட அந்த மாணவிகள் சொல்றாங்க. தமிழ் புதவன் திட்டம் மூலமாக அந்த திட்டத்தில் பயனடைந்த பெண்கள் சொல்றாங்க, அந்த பயனடைந்த மாணவர்கள் சொல்றாங்க, மாணவிகள் சொல்றாங்க. நாங்க சொல்லல யாரையும் அவர் அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லல. அவர்கள் சொல்றாங்க, உரிமையோட சொல்றாங்க. அப்பான்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? அப்ப அம்மான்னு சொல்லல நான் கேள்வி கேட்கவா? அது அசிங்கமாயிரும். அதனால அப்பாங்கிறது உயர்ந்த ஸ்தானம். அவங்க மாணவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துல தலைவரை வச்சு பாக்குறாங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை அப்பான்னு சொல்லலையே. இவர் தளபதி, அந்த தளபதி, இந்த தளபதி எல்லாம் தளபதி ஆக முடியாது. தளபதினா ஒரே தளபதி, எங்கள் திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி மட்டும்தான் சார். ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டன் வாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது மின்றதெல்லாம் பொண்ணு இல்லைல்ல. இது வந்து உழைப்பின் சிகரம், அதாவது உழைக்கும் வர்க்கம், அந்த வரலாற்று சார்ந்த குடும்பம். அண்ணா சொன்ன மாதிரி நேற்று மழையில் பூத்த காலனோ நான் இல்லை திடுப்புன்னு வந்து போன வருஷம் வந்து இந்த வருஷம் சிஎம் பண்ணுற கனவுலாம் இல்லை. பாரம்பரியம் உழைக்கிற கட்சி. அந்த கட்சியில் பாரம்பரியம் அரசியல் வரலாறு சொல்லுவாங்க, இது வாரிசு சொல்லுவாங்க. அந்த வாரிசை நாங்கள் ஏற்றுக்கிறோம், தமிழ் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சரி, எவன் இதில் வாரிசு இல்லை? பாமகவில் இல்லையா? இல்லை வேறு எவந்தில் இல்லை சொல்லுங்கள், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குல்ல. அப்போ இதை ஒன்று அவங்களாம் திமுகனா ஒரு பயம், அதெல்லாம் அந்த பயத்தில் உள்ள பேச்சு. அது அந்த பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலியாகத்தான் விஜய் வர்றாரு, பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலியாகத்தான் அதிமுக வருது, பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலியாகத்தான் சீமான் வர்றாங்க. நாங்கள் எங்களுடைய எதிரி எந்த திசையில இருந்து வந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கை திராவிட இயக்க கொள்கை. எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் வழியில் நாங்கள் என்றும் பயணிப்போம்.
யார் வந்தாலும் சந்திப்போம். 2026 தேர்தலில் இவர்கள் நினைப்பது மாதிரி கிடையாது. 200 தொகுதி இல்ல 234 தொகுதிகளிலும் திமுக கைப்பற்றும். திமுக கைப்பற்ற இவனல்ல, இவங்க அப்ப வந்தாலும் நாங்க பார்த்துருவோம்.